வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். காராமணி வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தான் வடை செய்வோம். இன்னைக்கு நம்ம காராமணியில் எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காராமணி நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லிருந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும் காராமணி. அப்போ தான் நல்லா மசியும் நம்ம வடைக்கு. ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலையை நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை எடுத்து நான் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 3 பல், அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு எடுத்தால் போதும் இஞ்சி. ஊற வச்ச காராமணியை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வடைக்கெல்லாம் நம்ம எப்படி மாவு அரைப்போமோ அந்த மாதிரி காராமணியும் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா வடை பதத்துக்கு கட்டி அரைச்சிக்கலாம். நம்ம மெதுவடை செய்கிறதுக்கு எப்படி நம்ம உளுத்தம்பருப்பு அரைப்போமோ அதே மாதிரி நான் காராமணியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம எதுலையுமே உப்பு போடல, அதனால் வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையுமே ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பச்சை மிளகாவை எல்லாருமே எடுத்து வைப்போம். அந்த மாதிரி எதையுமே எடுத்து வச்சுட்டு சாப்பிடாம வடையோடு சேர்த்து கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடணுன்றதுனால நான் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக உருண்டை எடுத்துட்டு நம்ம எப்படி மெது வடை போடுவோமோ அதே மாதிரி நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே வடை மாதிரி தட்டி எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெயில் வடையை தட்டி போட்டதும் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிடுங்க. மேலே சீக்கிரமாக கலர் வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை நல்லா கலர் வந்திருக்கு. திருப்பி போட்டுக்கலாம். வடை நல்லா சூப்பராக வெந்துருச்சு. மேலேயும் பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு. பார்க்க அப்படியே மெது வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக காராமணி வடை வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.